மலைக்கு இதமா நல்லா சுடு சுடு சாதம் வடிச்சு அதுல மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இது எங்க பாட்டி வீட்டு ஸ்டைல செய்ய போறோம். எங்க பாட்டி ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்கங்க. அந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா சும்மா 3 தட்டு சாதம் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஜிலேபி மீன் 1 கிலோ கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா உயிர் மீனுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் புளி கரைச்சிடலாம். நான் ஏற்கனவே புளியை கரைச்சி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு கோழி குண்டு சைஸ் நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஜிலேபி மீனுக்கு புளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதனால தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள். எங்கள் பாட்டி மல்லிப்பொடி ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பாங்க. கொஞ்சம் உப்பு. இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ தேங்காய் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் சோம்பு ரெண்டுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சோம்பு உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அப்படியே இந்த புளிக்கரைசலை தாளிப்போடு சேர்த்து கொதிக்க வச்சு மீன் குழம்பா ரெடி பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது இன்னும் சுவையாக இருக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு இது. புளிக்கரைசல் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, இது ரெண்டையுமே சேர்த்து பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நான் செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 4லேருந்து 5 பூண்டு பல் நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ஸ்லைஸ் பண்ண கூட விருப்பம் இல்லை அப்படின்னா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதிகமாகவும் பெரிய வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். எங்கள் பாட்டி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பாங்க. நமக்கெல்லாம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தால் நம்ம உடம்பு என்ன ஆகுறது, அதனால நான் கொஞ்சம் கலந்து தான் சேர்த்துப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா செவந்து வரணும்னு சொல்லுவாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் அச்சீவ் ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளியும் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த மீன் நல்லா உறிஞ்சிரும். தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு கூட இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 3 சேர்த்து செய்யலாம். வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச இந்த புளிக்கரைசலை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்க உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு. இப்ப சேர்த்தாதான் இந்த பச்சை வாசனை எதுவுமே வராது. இப்ப குழம்பு கொதிச்சு வரட்டும். அதன் பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகுதான் மீன் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் மீனோட தலைப்பகுதியை தான் சேர்க்க போறேன். அப்பதான் அதுல உள்ள உப்பு எல்லாம் காரம் எல்லாம் சேரும். இந்த மாதிரி தலைப்பகுதி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்டக்கூடாது. மீன் போட்டு லைட்டா அப்படி அழுத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீன் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மீன் எல்லாம் வெந்துருச்சு. இப்ப கடைசியா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.